ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் டு ஃபேஷன். இன்றைக்கி கவிஸ் கார்டனிங்கில் நீங்கள் பார்க்க போகிற மெடிசினல் பிளான்ட் இதுதான், கருவேப்பிலை செடி. என் வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை செடி. இதில் பாருங்கள், கருவேப்பிலை கொத்து வந்துட்டுருக்குது. அதில் பழமும் வரும். இப்போ ஏற்கனவே ஒரு பழம் விட்டுடுச்சு. இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, நல்லா வளர்ந்து வருதுங்க கருவேப்பிலை கன்று. குரங்குங்க வந்ததுன்னா எதுக்கு ஒடிக்கிறனே தெரியாமல் ஒடிச்சு போட்டுருதுங்க. அதுதான் எனக்கு இருக்கிற பிரச்சனை. ஆனால் அது ஒடிக்க துளிரும் நல்லா வருது. கருவேப்பிலை நம்ம கடைகளில் வாங்குகிறோம், ரைட்டு. அதுவே வீட்டில் இருக்கும்போது தேவைன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்க வச்சுக்கிறதும் என்னுடைய பழக்கம். ப்ளஸ் கருவேப்பிலை நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்? சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம். சமையலில் அசிடிட்டி குறைக்கும், ப்ளோட்டிங் குறைக்கும், டைஜஷன் சரி பண்ணும். அப்புறம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேர் பேக்கில் யூஸ் பண்ணலாம், ஹேர் ஆயிலில் யூஸ் பண்ணலாம். அப்புறம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைச்சி ஹை கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுக்கான நியூட்ரியன்ட்ஸ் நம்ம கருவேப்பிலையில் இருக்குது. அப்புறம் இன்னும் வேறு என்னென்ன சொல்லுவாங்க, ஆன்சைட்டி, ஸ்ட்ரெஸ் இருந்தால் ரெடியூஸ் பண்ணும், ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ கருவேப்பிலைன்றது வெறும் தாளிக்க மட்டும் கிடையாது. நான் எந்த சட்னி யூஸ் பண்ணாலும் அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு வதக்கி தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் எந்த சட்னி பண்ணாலுமே, ஏன்னா என்கிட்ட தான் மரம் இருக்குது இல்லைங்களா, அதனால் அதில் எந்த சட்னி பண்ணாலும் நான் அதுதான் பண்ணுவேன். ஸோ இதுதான் என் வீட்டில் இருக்கக்கூடிய கருவேப்பிலை செடி. ஒடிக்க வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குங்க. பாருங்கள், எதுக்கு தான் ஒடிச்சு விட்டுதுன்னே தெரில. இந்த கிளையை பாருங்கள், ஒடிச்சு விட்டுருக்கோம். ஆனால் இப்போ அதை ஒடிச்சு விட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒடிச்சு விட்டதுனால அடுத்தடுத்த கிளைங்க புது கிளைங்க வந்துக்கிட்டு பாருங்கள். சைடெலாம் புது கிளைகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. தெரியுதுங்களா? ஸோ நான் இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன் கார்டனிங் பற்றி. நான் இந்த கார்டனிங் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொரோனா டைமில் தான் இந்த இடத்த எல்லாத்தையுமே பண்படுத்தி, மூங்கில் காடாக இருந்துச்சு, அதை பண்படுத்தி அதுக்கப்புறமேலுக்கு தான் இந்த 3-4 வருஷத்தில் தான் 5 வருஷத்தில் இவ்வளோ இது ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன்னா நேற்று வச்சு இன்றைக்கி வந்தது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 5 வருஷம் உழைப்பு, என்னுடைய உழைப்பும் என்னை வீட்டுக்காரோடைய உழைப்பும் சேர்ந்தது தான் இப்போ நான் உங்களுக்கு கார்டனிங்காக வீடியோஸ் போட்டுட்ருக்கிறது. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் இப்போ செடிகளை பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு செடிகள் வீணாகவும் போயிருக்கு, செத்து போயிருக்குது, பூக்காமல் போயிருக்குது, பிழைக்காமல் போயிருக்குது, தண்ணியில் அழுகி போயிருக்குது, இல்லை வாங்கிட்டு வச்சு சரியாக மண் பிடிக்காமல் செத்து போயிருக்குது. அந்த அளவுக்கு செடிகள் வீணாகவும் போயிருக்குது. ஸோ எல்லாத்துலேயும் பட்டு கடைசியாக இப்போ ஒரு உருவாக நிற்கிது அப்படின்னாக்கா அது இந்த 5 வருஷம் உழைப்பு தான் காரணம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கார்டனிங் ஃபாலோ பண்ணுறீங்க, ஏன்னா இந்த மாதிரி டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.